ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி பஜ்ஜி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், வெந்தயம், கடுகு, சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிகப்பு மிளகாயோட காரம் போதும்னு நினைக்கிறவங்க இந்த மிளகாய்த்தூள் சேர்க்க வேணாம். நான் 2 சேர்த்து செய்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்றை கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். நல்லெண்ணெய், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எதாக இருந்தாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுவும் வெடிக்கட்டும். நம்ம சேர்த்த கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சு. இப்போ சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னு தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இதை நம்ம அப்படியே குக்கரில் மாற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். அதனால் 1 நிமிஷம் வதங்கினா போதும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ ஒரே ஒரு தடவை வதக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. தனியாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வதக்கினதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ நான் செஞ்ச ப்ராசஸை நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே செய்கிறதா இருந்தால் அப்படியே நீங்கள் சவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதை தனியாக வேக வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். இதை நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. காரம் பத்தலைன்னா இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு சிகப்பு மிளகாயோட காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் தாராளமாக இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சாதம் வேக வைக்கும்போது அதுக்கு மேலே குக்கரில் இதை வேக வச்சுக்குவாங்க. நீங்கள் டேரெக்டாக குக்கரில் செஞ்சால் அதை அப்படியே கூட செஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதை வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. நீங்கள் டேரெக்டாக குக்கரில் செஞ்சிங்கன்னா அப்படியே வச்சிடலாம். சூப்பராக ரெடியான இந்த தக்காளி பஜ்ஜி ப்ளைன் ரைஸுக்கு, சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். குருமா எல்லாம் சாப்பிட்டு போர் அடித்தா அந்த டைத்தில் இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், பூண்டு மட்டும் இருந்தால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் நம்ம மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய் காரத்தோடு சூப்பராக இருக்குங்க. நான் ஸ்பைசஸ்ன்னு சொன்னது அந்த கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக மிளகாய்த்தூளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.